இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாதனா, நம்ம நேத்து வந்து என்ன பண்ணோம், ஒரு கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு நடுவுல நீ வந்து உன்னோட டயலெக்ட்ரிக் ஸ்லாப் வைக்கிற. டயலெக்ட்ரிக்னா என்னன்னா சார்ஜஸ் கம்ப்ளீட்டா மூவ் ஆகாது. ஓகே, அவங்களோட லொகேஷன் ஸ்லைட்டா தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது பொலரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இந்த ரோ நல்லிஃபை ஆயிடும், இந்த ரோ நல்லிஃபைட் ஆகும். அப்போ இன்டீரியர் இல்ல ஸ்லாபோட இன்டீரியர்ல வந்து எனக்கு சார்ஜஸ் எதுவுமே இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோவா இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து இந்த கார்னர்ஸ்லயும் மட்டும் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் யாரு நல்லிஃபை ஆக முடியாம நியூட்ரலைஸ் ஆக முடியாம இருக்காங்களோ அவங்க எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுவாங்க. புரியுதா? நம்ம நேற்று என்ன கால்குலேட் பண்ணோம் நம்மளோட கான்செப்ட்ல, என்னோட டைஎலக்ட்ரிக் இது அப்படின்னா இன்டர்னலா நீ வந்து பிளேட் வைக்கிறதுனால கிரியேட். Hi, hello children. Welcome to Mother's Digital Gurukulam online physics tuition. Classes started for grade 9 to 12. Hurry up. Come, let us learn and enjoy physics together. Thank you. Have a nice day. ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல வந்து என்னோட போலரைஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். பட் தே ஆர் நாட் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். அவங்க வந்து டைரக்ஷன்ல ஆப்போசிட்டா இருக்காங்க, பட் மேக்னிடியூட்ல வந்து ஈக்குவலா இல்ல. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட E0 வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு 7 நியூட்டன் பர் கூலும். இபி வந்து போலரைஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. போலரைசேஷன் ஆகுறதுனால சார்ஜஸ் ஸ்பிளிட் ஆனதுனால கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அது வந்து ஒரு 5 நியூட்டன் பர் கூலும்னா இந்த ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் இந்த டைஎலக்ட்ரிக் உள்ள கிரியேட் ஆகிற நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். புரியுதா? அப்ப இங்க நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? என்னோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னன்னா ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைஎலக்ட்ரிக் வில் பி ஈக்குவல் டு E0 மைனஸ் இபி. அந்த E0 மைனஸ் இபி வந்து அந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னோட எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல இருக்கும். இதுதான் கான்செப்ட். புரியுதாடக்கண்ணா? சோ நான் வந்து என்ன பண்றேன், என்னோட கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்க்கு நடுவுல என்னோட டைஎலக்ட்ரிக் வைக்கிறேன். அப்போ கெப்பாசிட்டர் பிளேட் இல்லாம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 7 நியூட்டன் பர் கூலும் இருக்கு. ஆனா நான் டைஎலக்ட்ரிக் வச்ச உடனே நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2 நியூட்டன் பர் கூலும் ஆகுது. அப்ப எதனாலனா உனக்கு போலரைஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிரியேட் ஆகும். அவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃபரன்ஸ் தான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கு. அதுதான் கான்செப்ட்ல சொல்றாங்க. புரியுதாமா? புரியுதாடா? சோ வந்து நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்றனா ஒரு ஹோமோஜீனியஸ் ஐசோட்ரோபிக் டைஎலக்ட்ரிக் எடுக்கிற. அதுல கண்டிப்பா வந்து என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல கிரியேட் ஆகும். எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல கிரியேட் ஆகுறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதனால போலரைசேஷன்னால நடக்குது. ஓகேவா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு போலரைஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு தட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல இருக்கிறனால ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெடியூஸ் ஆகுது. அந்த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு ரெடியூஸ் ஆகுதுன்னா E0 மைனஸ் இபி. ஓகேவா? அப்போ E0 அப்படின்றது வந்து என்னோட எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இபி அப்படின்றது வந்து இன்டியூஸ்டு போலரைஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ரெண்டத்தோட டிஃபரன்ஸ் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு E0 மைனஸ் இபி. அதுதான் சொன்னாங்க. இப்போ நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு டெஃபைன் பண்றாங்க. என்னன்னா த ரேஷியோ, அதாவது இன்புட் டு அவுட்புட் அப்படின்ற மாதிரி. இன்புட் யாரு? என்னோட எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அவுட்புட் யாரு? என்னோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நெட் எலக்ட்ரிக். ஸோ த ரேஷியோ ஆஃப் இன்டர்னலா நான் வந்து இன்புட் மாதிரி ஸ்டார்டிங்ல கொடுத்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் இது என்னோட கண்டென்ட், என்னோட டயலக்ட் இவங்களோட ரேஷியோ தான் என்னன்னு சொல்றோம்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஆரம்பத்துல இருந்தே நம்மளுக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிக்கு நிறைய இது இருக்கு. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து நான் ஃபோர்ஸ் ரேஷியோ பிட்வீன் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த சார்ஜஸ் இன் வேக்யூம் டு த மீடியம் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் கான்செப்ட் எடுக்கலாம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணா பெர்மிட்டிவிட்டியே. ஓகேவா? ஸோ த ரேஷியோ பிட்வீன் த பெர்மிட்டிவிட்டி இன் மீடியம் டு த பெர்மிட்டிவிட்டி இன் த வேக்யூம் அப்படின்னு எடுக்கலாம். ப்ரீவியஸா என்ன டாபிக்ல பார்த்தோம், கெப்பாசிட்டன்ஸோட ரேஷியோ கூட பெர்மிட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ரைட்டா? சோ ஃபைனலா நான் என்ன பண்றேன்னா என்னோட கே வந்து ஈவன் எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு கூட பண்ணலாம்னு சொல்றேன். சரியா? சோ வாட் இஸ் த மெயின் கான்செப்ட்? உன்னோட கெப்பாசிட்டர் பிளேட் வித்தவுட் டை எலக்ட்ரிக், அதுக்குன்னு ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். டை எலக்ட்ரிக் வச்ச உடனே இன்டியூஸ்டு போலரைஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா இருக்கிறாங்க, மேக்னிடியூட்லயும் சேமா இல்ல. அதனால நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு உனக்கு டைஎலக்ட்ரிக் உள்ள கிரியேட் ஆகுது. அந்த பாயிண்ட சொல்லிட்டு நான் இப்போ ரேஷியோ சொல்றேன். என்னோட எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ரேஷியோ இருக்குல்ல, அது நான் பெர்மிட்டிவிட்டி, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இல்ல டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம்னு சொல்றேன்.